தமிழக வெற்றி கழகம் என்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க. தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சகோதரர் அவர்கள், உறுப்பினர்களாகிய சகோதரர் அவர்கள் என்றென்றும் வாழ்க, என்றும் வாழ்க. நமது முதலமைச்சர் என்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க. நமது வெற்றி கழகம், நமது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சிறப்புற உழைத்து பாடுபடுகிறது, ஊழலை ஒழிக்க பாடுபடுகிறது, பாலியல் குற்றங்களை தடுக்க பாடுபடுகிறது. அதாவது இந்த போதைப் பொருட்கள் தடுப்பில் சிறப்பாக பாடுபட்டு வருகிறது. இப்படியெல்லாம் பல வகையில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நாட்டுக்காக மிகுந்த சிரமம் எடுத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் எல்லா வளத்துடன் நிறைந்து வாழ வேண்டும். மற்ற அமைச்சர்களும் எல்லா வளமும் பெற்று, நிறைந்த வளம் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி என் உரையை நிகழ்த்துகிறேன். அதாவது போன ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் நாங்கள் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தோம். அவர்கள் செய்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் அரசு ஊழியருக்கும் ஓய்வூதியருக்கும் சொன்ன ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டார்கள். அதனால் எங்களுடைய துன்பங்களை நீங்கள் கருணையோடு அணுகுங்கள். நாங்கள் இன்சூரன்ஸ் என்ற நிர்வாகத்தில் மாட்டிக்கொண்டு மிகவும் துன்பப்படுகிறோம். நாங்கள் அரசில் முழு நேர பணி செய்து வந்ததால் எங்களுக்கு இருந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்களையும் கவனிக்க முடியாமல் இழந்து விட்டோம். இப்பொழுது நிற்கதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நிலையில் இன்சூரன்ஸில் 12 லட்சம் என்று உறுதி செய்கிறீர்கள். ஆனால் அந்த 12 லட்சம் ஒரு வியாதிக்கு செலவானால் அதை கொடுப்பதில்லை. அதில் 50,000 மட்டும்தான் கொடுக்கிறீர்கள். அவர்களால் எப்படி கட்ட முடியும்? அவர்கள் எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாகிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்சூரன்ஸ் முறையை மாற்றி அமையுங்கள். எங்களுக்கு நீங்கள் உறுதிப்பட்ட தொகையை கொடுக்க வேண்டும், உறுதிப்படுத்திய தொகையை கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் 10% தான் கொடுப்போம் என்று சொன்னால் அது எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? 12 லட்சம் அதன் உறுதி தொகை என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு நோய்க்கு நாங்கள் சென்று மருத்துவம் செய்தால் 8 லட்சம் செலவு என்றால் எங்களுக்கு 80,000 கொடுத்தால் உறுதியாக சொன்ன தொகை என்னவாயிற்று? 12 லட்சம் என்று உறுதியாக சொன்ன தொகை என்னவாயிற்று என்று தான் நாங்கள் கேட்கிறோம். இதில் ஓய்வூதியர்கள் 10% தான் நோய்க்காக மருத்துவமனை செல்கிறார்கள். மீதி 90% வயது காரணத்தினால் ஹார்ட் அட்டாக்கிலே இறந்து விடுகிறார்கள். இதுதான் உண்மை நிலை. இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதிக லாபம் கிடைக்கிறது. அதில் எங்கள் வயிற்றிலும் வாயிலும் அடிக்கக்கூடாது. இதை தற்போது நடக்கும் ஊழலற்ற அரசு சிந்தித்து எங்களுக்கு நியாயத்தை வழங்குங்கள். இன்சூரன்ஸை கொஞ்சம் கருணை காட்டி உறுதிப்படுத்தப்பட்ட தொகையில் நீங்கள் கொடுக்க வேண்டும். முழு தொகையையும் கொடுக்க வேண்டும். ஒருவர் ஒரு ஆப்ரேஷன் செய்தால் என்றால் அவருக்கு என்ன அந்த ஹாஸ்பிட்டல் நிர்ணயம் செய்கிறதோ அந்த தொகையை நீங்கள் கொடுத்தால்தான் உங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று நான் தாவேகா உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது அரசு ஊழியராக இல்லை. யாரும் எனக்கு
அரசு நிர்வாகம் கட்டளையிட முடியாது, அந்த வேலையும் நான் செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு கொடுத்த சம்பளத்தில், கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் நிலுவைத் தொகையைத்தான் நீங்கள் ஓய்வூதியமாக கொடுக்கிறீர்கள். கருணை அடிப்படையில் ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு ஒரு நிர்ணயம், இவ்வளவு சம்பளம் என்றால் அதில் பாதி சம்பளம்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆரம்ப உத்தியோகத்தில் பாதி சம்பளம் ஓய்வூதியத்திற்காக நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்கள். ஒரு சம்பளம் என்ன என்பது பாதி, அதாவது ஒரு ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் பாதி சம்பளம்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்பொழுது பாதி சம்பளத்தை நீங்கள் ஓய்வூதியம் வழங்குவதற்காக வைத்திருக்கிறீர்கள். அது கருணை அடிப்படையினால தொகை கிடையாது. ஓய்வூதியம் என்பது எங்கள் சம்பளத்தின் ஒரு பகுதி தான் அது என்பதை நான் உறுதிப்பட சொல்வேன். ஏனென்றால் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் அவன் சொன்னது என்னவென்றால், ஒரு அரசு ஊழியர் என்ன சம்பளம் வாங்க வேண்டும் என்று ஒரு ஆங்கிலேயர் சொன்னார். ஒரு பவுன் சம்பளம்தான் அவர் அடிப்படை சம்பளமாக, ஒரு பவுன் என்ன விலை, அதுதான் அவர் அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கிலேயர் அந்த காலத்திலேயே சொன்னார். ஆனால் அப்படி சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. அதனால் சம்பளம் கட்டுப்படியாகாத அளவில் தான் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மீதி சம்பளம்தான் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதை எல்லா ஒன்றிய அரசும் உணர்ந்து பார்க்க வேண்டும். எல்லா ஒன்றிய அரசும் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் அரசு ஊழியர்களாக இருந்த காலத்தில் அரசுக்குத்தான் பணிபுரிந்தோம். அரசு சொல்கிற வேலையைத்தான் நாங்கள் செய்தோம். அரசு வேலைகளைத்தான் நாங்கள் திறமையாக செய்தோம். காலம் நிர்ணயம் செய்யவில்லை. நாங்கள் காலம் நிர்ணயம் செய்யப்படாமல் வேலை செய்தோம். அதை என்றும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அரசுக்காக உழைத்தவர்கள், அரசு பணியில் அரசுக்காகவே உழைத்தவர்கள். எங்களை நீங்கள் புறந்தள்ளிவிடக்கூடாது. எங்களையும் மக்களில் ஒரு பகுதியாக நீங்கள் பாருங்கள். மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வதை வேண்டாம் என்று நாங்கள் எப்பொழுதும் சொல்வதில்லை. மக்களுக்கு கொடுக்கும் என்ற சலுகையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. எங்களுக்கும் அதைப்போல் சிறப்பாக செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒழிய, மக்களுக்கு நீங்கள் செய்யும் எந்த தொண்டையும் நாங்கள் குறைவாக கருதுவதில்லை. மக்களுக்கு செய்கின்ற ஒரு உறுதியான இலக்கை போல் எங்களுக்கும் அந்த இலக்கை நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தெரிவிக்கிறேன் ஒழிய, நான் ஒன்றும் தவறாக தெரிவிக்கவில்லை. நமது அரசு சிறப்பாக செயல்பட்டு வேறு அரசு இனிமேல் வரக்கூடாது என்ற உதாரணமாக நமது அரசு எத்தனை தேர்தல் வந்தாலும் நமது அரசு தான் வர வேண்டும் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்கள் இலக்கு ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழலை ஒழித்தால் நாடு சிறப்பாக இருக்கும். ஊழல் தான் மக்களை வாட்டி வதைக்கிறது. ஊழலின் 75% ஊழல் செய்து 75% வருமானம் அரசுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால் அரசு கஷ்டப்படுகிறது. ஊழலினால் தான் அரசுக்கு வருவாய் இழப்பீடு ஏற்படுகிறது. எங்கு பார்த்தாலும் ஆற்று மணல் எடுப்பது, அது யார் எடுக்கிறார் என்று தெரியாமல் நடந்து கொண்டிருப்பது, அது அரசுக்கு வருமானம் இல்லை. அதைப்போல் எல்லாவற்றிலும் தவறான கொள்கைகள் மூலம் அரசுக்கு இழப்பீடு ஊழல் மூலமாக நிறைய ஏற்படுகிறது. அரசு இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றுதான் நமது முதல்வர் ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவில் இறங்கியுள்ளார். அது மிகவும் பாராட்டக்கூடியது. ஊழல்களை ஒழித்தால்தான் அரசுக்கு சிறந்த வருமானம் வரும். ஊழல் செய்து தனியார் வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். அரசு
அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை அவர்கள் முதலீடு செய்து அவர்கள் வருமானம் ஈட்டிக் கொள்வதை சொல்லவில்லை. அரசுடைய இடங்களில் ஊழல் செய்து அந்த வருமானத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதால் அரசுக்கு வருமானம் இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன் ஒழிய வேறு ஒன்றும் தவறாகவில்லை. நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்றால் அந்த ஆதாயத்தை அரசு எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அரசு இடங்களில் மணல் கொள்ளை அடிப்பதும், அரசு இடங்களில் எல்லா மரங்களையும் வளர்த்து அதில் ஆதாயம் அடைவதும், இப்படி உள்ள செயல்கள் அரசுக்கு வருவாயை இழப்பீடு செய்ய வைக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அரசு புறம்போக்குகள் நிறையா இருந்தாலும் தனியார் அந்த புறம்போக்குகளில் மரம் வளர்த்து அதில் ஆதாயம் அடைகிறார்கள். இது அரசுக்கு போக வேண்டிய முதலீடு அல்லவா? அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அரசே வருமானம் ஈட்டுவதற்கு சிறந்த தொழில்களை அரசே ஈடுபட்டு செய்யலாம். அது அரசுக்கு சிறந்த வருமானத்தை கொடுக்கும். வருமானம் தருகின்ற தொழிலை அரசே செய்யலாம். அதுக்கு சிறந்த நிர்வாகிகள் வேண்டும். சிறந்த நிர்வாகிகள் இருந்தால் அரசுக்கு தனி வருமானம் கிடைக்கும். அரசு அப்பொழுது மக்களுக்கு எது வேண்டாலும் செய்ய முடியும். எதையும் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உள்ள முதல்வர் மக்களுக்கு எந்த நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அரசுக்கு போதிய வருமானம் வேண்டும். மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் அரசுக்கு போதிய வருமானம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது எல்லா மக்களுக்கும் நன்றாக தெரிகிறது. நமது மக்களாட்சி என்பது இப்பொழுதுதான் மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன். நமது ஊழலற்ற ஆட்சி சிறப்பாக நடைபெற நாங்கள் கழகத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒழுக்கமாகவும் கடமையாகவும் கண்ணியத்தோடும் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.